ஹாய், ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இதை நான் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன் என்பது உண்மையானாலும் இன்றைக்கு என்னோட மனசில் தோன்றின ஒரு விஷயத்தை உங்கள் எல்லாரோடும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஃபாதர்ஸ் டே என்று தனியாக ஒரு நாளை குறித்து வச்சு அந்த நாளை இந்த உலகத்தில் அப்பாவாக இருக்கிற எல்லாரும், அதுவும் அப்பாவாக பொறுப்பெடுத்து அப்படி நடந்து கொள்கிற எல்லாரையும் கொண்டாடுகிற ஒரு நாளாக நம்ம மாற்றி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், ஜூன் 21 மட்டும்தான் நம்மளுடைய அப்பாவுடைய சிறப்பையும் அவங்க நமக்காக செய்கிற தியாகங்களையும் அவங்க நம்ம மேலே வச்சிருக்க கரிசனையும் நினைத்து பார்க்குற நாளாக வச்சிருக்கணுமா? அப்சல்யூட்லி நாட். நம்ம உயிரோடு இருக்கிற அத்தனை நாளும், ஒவ்வொரு நாளும் நம்முடைய அப்பா நமக்காக செய்த சின்ன விஷயங்களும் பெரிய விஷயங்களையும் நம்ம நினைத்து பார்த்து அவங்க கிட்ட தேங்க்யூ அப்பா, ஐ லவ் யூ என்று சொல்கிறதுக்கு நம்ம எதுக்கு தயங்கணும்? இங்கே நான் நம்மளுடைய பூலோக அப்பாவை மட்டும் சொல்லலை, பரலோகத்தில் இருந்து நம்ம அனைவரையும் ஒவ்வொரு நாளும் கவனித்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்தித்து வந்து நம்ம மேலே அவ்வளவு பாசமாக இருக்கிற நம்முடைய ஏசப்பா என்கிற அப்பாவை பற்றியும் தான் நான் இங்கே சொல்கிறேன். நான் எதை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியலைன்னா இந்த வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆமாங்க, நம்மளுடைய ஏசப்பா நம்ம மேலே இவ்வளவு பாசமும் அன்பும் அக்கறையும் கரிசனையோடும் இருக்கிறனால தான் நம்ம இருக்கிற இந்த நிலைமையில சந்தோஷமா இருக்க முடியுது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால நீங்க இன்னைக்கு மறந்துடாதீங்க உங்களுடைய அப்பாவுக்கு தேங்க்யூ சொல்றதுக்கு. இங்க நம்மளோட பூலோகத்துல இருக்கிற அப்பாவுக்கும் சரி, பரலோகத்துல இருக்கிற நம்மளுடைய ஏசப்பாவுக்கும் சரி,